இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, மக்களிடத்துல தளபதியினுடைய தாக்கம் அதிகரித்து இருக்கிறது. அதனால தளபதியினுடைய இந்த நிகழ்வு எல்லாம் மிக பெரும் வெற்றியை பெறுது. எப்படி நீங்க பாக்குறீங்க தளபதி பேச்ச? முழுக்க முழுக்க விவசாயிகளை பத்தியும் மண் சார்ந்து பேசியிருக்காரு. இது எப்படின்னு உங்களால பாருங்க? தளபதி எதுவும் அறியாதவர் கிடையாது. அவர் எளிய குடும்பத்தில் பிறந்துதான் உழைப்பின் மூலம் உயரிய இடத்தை பிடித்தவர். அவர் சார்ந்த தொழில அவருக்கு எவ்வளவு அதீத அன்பு, அறிவு, ஆற்றல் இருக்குதோ அதை போல அவர் திரைப்படங்கள்ல ஏற்று நடிக்கின்ற ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு சொன்னா அடிப்படையா எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டுதான் அதை உள்வாங்கி தான் வெளிப்படுத்த முடியும். அதனாலதான் ஒரு நடிகனுக்கு தெரியாத ஒரு வாழ்க்கை முறையே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்போதுமே தளபதி அவர்கள் பிரதிபலிப்பவர். அது சினிமாவில பண்ணும் பொழுது நடிப்பு, இயற்கையா பண்ணும் பொழுது அது நடப்பு. அந்த நடப்பு அவர் சரியா கையாளுறாரு. எந்த மண்ணுக்கு எந்த மொழி எப்படி என்ன பேசணுங்கிறது அவருக்கு தெரியும். அதை அவர் சரியாக வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நான் விவசாயியா தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தையை எப்படி பாக்குறீங்க? அதுதான் எங்களுக்கு எல்லாம் பெருமையா இருக்கு. டெல்டாவில பிறந்ததுல நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம். காணி நிலம் வேண்டும் தாயேண்டா பராசக்தின்னு தான் பாடினாரு பாரதியார். அவர் பெரிய மாட மாளிகை கூட கோபுரம் கேட்கல. அப்படி ஒரு புரட்சி கவிஞனே ஒரு காணி நிலத்தை கேட்டான்னா விவசாயம் பண்றதுக்கு தான். அதனால அந்த விவசாயியா வாழ்ந்து பார்த்தா அதனுடைய அர்த்தமும் புரியும், இதுவும் நிகழும். அதுதான் நான் இதுல இருந்து சொல்ல வரேன். மணல் கொள்ளைகளை பத்தி பேசியிருக்காரு. நீர்வளம் கொள்ளை இதை பத்தி பேசியிருக்காரு. இதெல்லாம் இந்த மண்ணை சார்ந்த பிரச்சனைகள். இதை எப்படி பாக்குறீங்க? அவரு டெல்டா தமிழகத்தின் உயிர்நாடியான பகுதி. அதனுடைய அனைத்து பிரச்சனைகளையும் அறிந்து வைத்திருக்கிறார். அதற்கான தீர்வுகளையும் வைத்திருக்கிறார். அவருக்கான அதிகாரம் கையில வரும்போது அவர் அதுல செயலாற்றுவார். அதிமுக திமுக நேரடியாக எதிரின்னு சொல்லிட்டு உள்ள அவங்க கூட்டணியில தான் இருக்காங்க. குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இந்த குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க? ஆமா, உண்மைதானே. நாங்க சினிமா காலத்துல விளம்பரம் தட்டி வச்சாலும் சரி, இப்ப மாநாடு நடத்தினாலும் சரி, எங்களுடைய விளம்பர பதாகைகள், எங்களுடைய நிகழ்வுகள் எது நடக்கணும்னாலும் 2 பேரும் ஒண்ணு சேர்த்துருவாங்க. அவர்களே தோழமை கட்சிகளை விட்டு ஒரு கூட்டத்துக்கு தேதி வாங்குவாங்க. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட்டு போட்டு தானே செய்யறாங்க. நீயும் நானும் இருக்குன்னா போதும், இன்னொருத்த வரக்கூடாதுன்னு இவர்கள் 2 பேரையும் கீழே தள்ளிட்டு தளபதி அவர்கள் உழைப்பின் மூலம், மக்களின் பெற்ற செல்வாக்கின் மூலம், நம்பிக்கையின் மூலம் இந்த ஒரு உயர்ந்த இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. அது கண்டிப்பா வெற்றி கனியை பறிக்கும் பொழுது அவர் தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய அளவுல மாற்றங்களை நன்மையை செய்வார். அடுத்து செயல் திட்டங்கள் எப்படி இருக்க போது? உங்களுடைய நகர்வு எப்படி இருக்க போது? அனைத்தும் தளபதியே எங்க பொதுச் செயலாளர் மூலமா எங்களுக்கு எல்லாமே தகவல் கொடுப்பாரு. அதை அனைத்தையும் செயலாற்றுகின்ற தோழர்கள் இருக்காங்க. அது நடக்கும். என்னென்ன சொன்னாரு உங்ககிட்ட போகும்போது தளபதி? ரொம்ப அருகிலே இருந்தீங்க இன்னைக்கு ஃபுல்லா. என்னென்ன சொன்னாரு? இந்த நாள் ஒரு பொன்னாள். இதை போல ஒரு தருணம் எல்லாம் கிடைக்கிறது அபூர்வம். கோடிக்கணக்கான பேர் இயங்குகின்ற ஒருவரிடத்துல எப்போது எளிதா பேசக்கூடிய வாய்ப்பு பெற்றவன்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறோம். அதிக நேரம் பேசுவோம். பார்க்கிற இடங்கள்ல பகிர்ந்துக்கிற விஷயங்கள் இருக்கு. அது போல ஒரு நிறைய இன்றைக்கு மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள். உழைத்தவர்களை உற்சாகப்படுத்தினார். நீண்ட காலம் தொடர்புல இருந்த எண்ணம் மட்டும் இல்லாம புதிதாக பொறுப்புகளுக்கு வந்தவர்கள் எல்லாம் உற்சாகப்படுத்தினார். அடுத்த செயல் திட்டங்கள் பத்தி ஏதாவது இப்படி செய்யலாம் அப்படின்ட்டு அறிவுரை சொன்னாரா? கண்டிப்பா சொல்லிட்டு தானே இருக்காரு. அதை எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா அடுத்தவங்க செயல்படுத்துவோம்.